Factorization of polynomials or factoring polynomials. இன்னைக்கு part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். So part 1 வீடியோ வந்து வாட்ச் பண்ணாதான் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர் எல்ஸ் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க வந்து அல்ஜிப்ரான்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து factorization of polynomials இதை சால்வ் பண்றதுக்கு வந்து டோட்டலா நம்ம 3 ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 ஸ்டெப்ஸ்மே என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் ஆஃப் பாலினாமியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபேக்டர்ஸ் எழுத தெரியணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் ஆஃப் லைக் அண்ட் அன்லைக் சைன்ஸ் ஆஃப் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நம்ம வந்து ரெண்டு பாசிட்டிவ் சைன் இருந்தால் எப்படி வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டு நெகட்டிவ் சைன் இருந்தால் எப்படி மல்டிப்ளை பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே நம்ம ஃபேக்டரைசேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து ஃபேக்டர்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரூல்ஸ் ஆஃப் லைக் அண்ட் அன்லைக் சைன்ஸ் ஆஃப் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து யூனிட்டி, அதாவது வந்து 1 இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 1 இல்லை, 1 இல்லாமல் அதர் நம்பர்ஸ் இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம 1 தான் மீன் பண்ணுது. ஜஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் அந்த ஃபார்மில். இதை விட்டுட்டு இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ஃபார்மில் இருக்குமோ அந்த மாதிரி கொஸ்டினை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து சம் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரிலேட்டட் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து யூனிட்டி இருக்கும்போது பார்த்தோம். இப்போ வந்து யூனிட்டி இல்லாமல் வேறு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதோட வேல்யூ எடுத்துருக்கோம். ஸோ இங்கே பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எந்த வேரியபிள் பாருங்கள் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ சின்றது கான்ஸ்டன்ட் விச் இஸ் 27. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ இப்போ நமக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியும். ஸோ பேசிக்காக என்ன ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்து ஏ எழுதியிருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் பி எழுதியிருக்கும், சி வந்து கான்ஸ்டன்ட் விச் இஸ் 27. ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பாருங்கள், நம்பர் 2, அதே மாதிரி கான்ஸ்டன்ட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. தட் இஸ் ஏசி. இதான் வந்து ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1ன்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அது என்னது ஏ, அண்ட் இது கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ ஏ வந்து 2 மல்டிப்ளைட் பை கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 27. ஸோ 27 மல்டிப்ளைட் பை 2 பார்த்தீங்கன்னா 54. ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக சொன்னீங்கன்னா இதையும் இந்த லாஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் இது ரெண்டையும் இருக்க வேல்யூஸை வந்து நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 2 எழுதணும், சி இஸ் ஈக்குவல் 27. ஸோ ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 54. ஸோ இதுதான் ஸ்டெப் 1. ஸோ இந்த மெத்தடை எப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து அதர் தன் யூனிட்டி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அந்ததையும் வேல்யூவும் உங்களோட கான்ஸ்டன்ட் ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட் ஏசி இன்ட்டு 2 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இந்த நம்பர் 54 இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்ப்ளிட் ஏசின்னு தான் சொன்னோம். ஸோ ஏசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 54. இதை வந்து 2 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஹூஸ் சம் அண்ட் ப்ராடக்ட், சம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு பியாக இருக்கணும், ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஏசியாக இருக்கணும். ஸோ ஏன் இந்த ஸ்டெப் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரைசேஷனில் இந்த மிடில் டேர்ம் இருக்குது பாருங்கள், இதை வந்து பேரா வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க சம் இஸ் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும்னா 54 இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு 54. ஸோ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது பி.
ஸோ இந்த மிடில் டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது பேர் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை வந்து ஃபேக்டர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த 54 வந்து நீங்கள் ஃபேக்டர்ஸ் எப்படி எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 மல்டிப்ளைட் பை 1, அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 54 தான் கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் 54 இன்ட்டு -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 54 இன்ட்டு 1 இஸ் 54. இங்கே நான் சொன்னேன் சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே எடுத்திருக்க நம்பர் பாருங்கள் +54. இங்கே எதுவுமே கொடுக்கல பாருங்கள், சைன் கொடுக்கல, விச் மீன்ஸ் அது வந்து 54. அப்போ நீங்கள் எல்லா காம்பினேஷன்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் கிடைக்கும். பட் இங்கே நமக்கு -54 தேவையில்லை, அதனால தான் அதர் காம்பினேஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணல. ஸோ அதர் காம்பினேஷன்ஸ் நான் சொல்கிறது வந்து இப்போ 54 இன்ட்டு -1, -54 இன்ட்டு 1, இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸுமே தேவையில்லை. பிகாஸ் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ -54 இருக்குது. பட் நமக்கு ஃபேக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ், 1 2, 2 ஃபேக்டராக தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். 3 4 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் எக்ஸாக்டாக 2 1 2 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நமக்கு தேவை +54 தான், ஆனால் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா -54. அதனால் இந்த ரெண்டு காம்பினேஷன் நமக்கு தேவையில்லை. இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸ் வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 54 இன்ட்டு 1 இஸ் 54, தென் +54 இன்ட்டு +1 பார்த்தீங்கன்னா 54. அதே மாதிரி ஸ்டெப் 2 அப்போ நம்ம சொன்னோம் ஸ்ப்ளிட் AC இன்ட்டு 2 ஃபேக்டர்ஸ். 2 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். சம் இஸ் ஈக்குவல் டு, இந்த சம்மோட ஆன்சர் எப்படி இருக்கணும்னா விச் இஸ் ஈக்குவல் டு பிஆ இருக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஏசியா இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு பிஆ இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். இது ரெண்டுக்கு நீங்கள் சம் பண்ணிங்கன்னா 54 + 1, ஜஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக நான் ப்ளஸ் சைன் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இது ப்ராடக்ட் அப்படின்னும் போது மல்டிப்ளிகேஷன், சம் பண்ணும் போது ப்ளஸ் போட்டுருக்கேன். 54 + 1 இஸ் 55. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா -54 இருக்குது. தென் இங்கே மல்டிப்ளிகேஷன் பதிலாக நாங்கள் -1 நம்ம போட்டிருக்கோம். பிகாஸ் இங்கே நீங்கள் ப்ளஸ் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு -1 நீங்கள் பார்த்தீங்கன்னா -1 தான் வரும். அதனால தான் டேரெக்டாக -1 போட்டிருக்கேன். ஸோ -54 -1 பார்த்தீங்கன்னா -55. ஸோ இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 15 வரணும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வேறு காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 2 × 27 கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 2 × 27 54 தான். அதே மாதிரி 2 + 27 பார்த்தீங்கன்னா 29 கிடைக்கும். நெக்ஸ்ட் காம்பினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா -2 × -27 பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 27 × 2 பார்த்தீங்கன்னா 54. ஸோ +54க்கான காம்பினேஷன். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா -2 -27 which is equal to -29. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நமக்கு வந்து இன்னும் 15 கிடைக்கல. நெக்ஸ்ட் இதே 54 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 × 18 பண்ணலாம் which is equal to 54. அதே மாதிரி சம் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 + 18 21. இதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா -3 × -18, இதுவும் பார்த்தீங்கன்னா +54 தான். ஆனால் -3 -18 which is equal to -21. அடுத்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 6 9s are 54 தெரியும். ஸோ 6 9s are 54. அதே மாதிரி -6 multiplied by -9, இதுவும் பார்த்தீங்கன்னா -54. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 + 9 பார்த்தீங்கன்னா 50, -6 -9 பண்ணிங்கன்னா -15. ஸோ இங்கே காம்பினேஷன் பாருங்கள், நான் சொன்னேன் சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி பின்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் AC into 2 ஃபேக்டர்ஸ் whose sum is equal to B இருக்கணும், ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஏசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஏசியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சாரி இங்கே வந்து ப்ளஸ் தான் கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +54 ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 54 தான் இருக்குது. பட் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஈக்குவல் டு பியாக இருக்கணும். பியோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15ஓட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு வந்து 15 இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்த மிடில் டேர்மை வந்து பேரா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 and 9. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு, நம்ம ஏன் இவ்வளோ காம்பினேஷன்ஸுமே நம்ம ட்ரை பண்ணோம். பிகாஸ் நமக்கு வந்து ஃபைனலாக பி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அதோட ஆன்சர் எப்படி இருக்கணும், மஸ்ட் பி பியாக இருக்கணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 15 நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஏன் பண்ணோன்னா இந்த மிடில் டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஸ் இட் இஸ் எழுத போகிறீங்க, இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 6 + 9, 6 + 9 + 27 ஆஸ் இட் இஸ். ஸோ 6 + 9 பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்கும். பட் நமக்கு இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது இங்கே சேர்த்துக்கணும். ஸோ 6x + 9x பார்த்தீங்கன்னா 15x. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் குரூப்பிங் பண்ணும். ஸோ இதை நான் ஒரு குரூப்பாகவும் இதை ஒரு குரூப்பாகவும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எது காமனாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குது. ஸோ 2 காமனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ x ஒரு காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா x + 3 வரும். ஸோ ரிவர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x × x பார்த்தீங்கன்னா 2x². அதே மாதிரி 2x + 3 பார்த்தீங்கன்னா 6x. ப்ளஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9, 27. இது பார்த்தீங்கன்னா 9th டேபிள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இருக்குது. அதே மாதிரி இங்கே வேரியபிள் x இருக்குது, இங்கே வேரியபிள் எதுவுமே இல்லை. ஸோ வேரியபிள் காமனாக எடுக்க முடியாது. ஜஸ்ட் நம்பர் மட்டும் காமனாக எடுத்திங்கன்னா 9 எடுத்துக்கலாம். ஸோ x + 3 பண்ணலாம். ஸோ இந்த ரிவர்ஸ் இங்கே ஃபேக்டரைசேஷனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரிவர்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் திருப்பி ரிவர்ஸில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 9x இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே கிடச்சிச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து x + 3 ஒரு ஃபேக்டராக எழுதிடுவீங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2x + 9. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2x + 9 தென் x + 3. ஸோ ஃபேக்டரைசேஷன் அப்படின்றது ரிவர்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் ஆன்சர் கிடைச்ச பின்னாடி நீங்கள் வந்து ரிவர்ஸில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் வந்து கிடைக்கும். விச் மீன்ஸ் உங்களோட ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ax² + bx + c இந்த ஃபார்மேட்டில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வர அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 ஃபேக்டர்ஸாக பண்ணணும். அதே மாதிரி அதோட சம் வந்து which is equal to b-ஆக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட மிடில் டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.